ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சிசர் கட் போட்டு வச்சுருக்கிற இந்த அட்டையை வச்சு ப்ளவுஸில் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த டிசைன் நான் எப்படி பண்ணேன்னா, இது பாருங்கள், ஒரு ஷர்ட் கேன்வாஸ். இது நம்ம நார்மல் கேன்வாஸை விட இது ரொம்பவே ஸ்டிப்பாக ஃபினிஷிங் ரொம்ப பக்காவாக இருக்கும். இதுக்கு நான் எப்படி ட்ரா பண்ணேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வச்சு இந்த அட்டையை அப்படியே டைரெக்டாக நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான். இதை அப்படியே வச்சு நம்ம ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி இதை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த 1.5 வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ, நான் 1.5 போதுன்ட்டு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 1.25 வேணுமா, 1 வேணுமா, இல்லை 2 இன்ச் வேணாலும் நீங்கள் உங்களுக்கு சைஸ்க்கு தேவையான மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம கட் பண்ணி பீஸை இப்படியே வச்சு அயன் பண்ணோன்னா, அயன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே பீஸை கட் பண்ணாதீங்க. இந்த இடத்துல மெயின் ஃபேப்ரிக்கில் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பிசர் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து எந்த பிசரும் தட்டாமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து நான் ஒரு சிம்பிளாக பாம்பாம் டிசைன் வந்து ப்ளவுஸோட பார்டர் எடுத்து டிசைன் பண்ணி சென்டரில் பாம்பாம் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ் உங்களுக்கு வேணால் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் கொடுக்குறேன். அடுத்தடுத்த வீடியோவை பார்க்க என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.